So hi guys, this is Life of Home by Jani. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கமெடிக்கா. ஸோ மெடிக்கமெடிக்கா சீரிஸ்ல வந்து நம்ம ஃபோர்த் ட்ரக் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபோர்த் ட்ரக் என்ன அப்படின்னா ஆர்னிகம் மண்டனா. ஸோ ஆர்னிகம் மண்டனா பார்த்தோம் அப்படின்னா சினான பார்த்தீங்கன்னா லியோபர்ட்ஸ் பிளான், நெக்ஸ்ட் பிளான் கிங்டம். ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காம்போசிட்டிவ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் இவங்களுடைய தெர்மல் வந்து சில்லியா இருக்கும். ஸோ ப்ரூவர் வந்து டாக்டர் சாமுவேல் ஹனிமன். ஸோ டயபிசிஸ் பார்த்தோம்னா ட்ரூமேட்டிக் டயபிசிஸ், இன்ஃப்ளமேட்டரி டயபிசிஸ் சொல்லலாம். ஸோ மயாசம் பார்த்தோம்னா சோரா மயாசம். ஸோ டெம்பரமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நர்வஸ் டெம்பரமெண்ட். ஓகேவா? ஸோ இதோட ஆர்னிகம் மண்டலோடைய ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ், எஸ்பெஷலி கேபிலரிஸ்ல. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்சர்வ் த பிளட். ஸோ பிளட் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஆர்னிகம் மண்டனாக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட எய்மென்ஸ் ஃப்ரம்னு பார்த்தோம் அப்படின்னா எய்மென்ஸ் ஃப்ரம் hurt. Okay, ailments from hurt, shock, and then mechanical injury, mechanical instrument, so blended instruments nala injury nadukku. So adu okay va, fear, and then fear of ailments from fear of being touched idellame sollana. Okay, ailments from traumatic, and then ailments from fall down, கீழ விழுந்துட்டாங்க அப்படினாலும் அவங்களுக்கு வந்து so blunt injury இந்த மாதிரி நிறைய injuries நடக்கலாம் இல்லையா. So concussion, ailments from confusion, ailments from anger, so இதெல்லாமே வந்து ailments from இதனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அரிசஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா சார் நர்வஸ் உமனா இருப்பாங்க. சாங்கன் பிளித்தோரிக் பர்சன்ஸ் அப்படின்னா இது ரொம்ப ஆக்டிவேட்டடா உற்சாகமா இருப்பாங்க. லைவ்லி எக்ஸ்பிரஷனா இருப்பாங்க. ஸோ ஆன் ஸ்பாட்ல எதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ரெட் ஃபேஸ்டா இருப்பாங்க. ஓகேவா? எஸ்பெஷலி டு அடாப்டட் ஹூ ரிமைன் லாங் இம்ப்ரெஸ்ட் பை ஈவன் த ஸ்லைட்டஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். சின்னதா ஏதாவது ஒரு பொருள் லைட்டா வந்து அவங்கள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரி நடந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜுரி வந்து லாங் டைம் வந்து அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகே. சோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மென்டல் ஜெனரல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பீயிங் டச்டு when comes near the patients. அதாவது யாராவது அவங்க பார்க்க வராங்க அப்படின்னா வந்து கிட்ட அவங்க வந்து டச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம். பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து ஏதோ இன்ஜுரி, பிளட் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லையா. சோ டச் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அதனால யாரையும் பக்கத்துல வர நெருங்க விட மாட்டாங்க. ஓகேவா? அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் டச் பண்ணிடுவாங்க, சோ அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. whenever everything is asked is answered correctly but unconscious. அவங்க அன்கான்சியஸா இருக்கும்போது நீங்க எந்த क्वेश्चन கேட்டாலும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. and then delirium at once returns. so உடனே வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே. சோ deliriumன்றது மயக்கம். says there is nothing matter with him. சோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற ஒரு அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, பட் ஆனா இது வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சாதாரணமா வந்து சொல்லுவாங்க. ஓகே. இவன் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஹை கிரேட் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அன்கான்சியஸா இருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து மென்டல் ஜெனரல்ஸ். ஓகே. சோ மென்டல் ஜெனரல்ஸ் பார்த்தோம்னா fear of being touched and then unconscious பீரியட்ல பார்த்தோம்னா அவங்க கரெக்டா எந்த क्वेश्चन கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. and then பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹை கிரேட் ஃபீவர் அப்போ பார்த்தோம் அப்படின்னா it's unconscious இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. பிசிக்கல் ஜெனரல்ஸ் பார்த்தோம்னா sore, lame, bruised feeling all over the body. so as if beaten. ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோறு, புண்ணு, காயங்கள் ஃபுல்லா இருக்க மாதிரி பாடியில வந்து அவங்களோட ஃபுல் என்டையர் பாடியில வந்து காயங்கள் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எவ்ரிதிங் ஆன் விச் he lies seems too hard. சோ எது டச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹார்டா ஃபீல் ஆகும். சோ அதனால பிளேஸ் டு பிளேஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சாஃப்ட் பிளேஸ் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க சாஃப்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க வந்து சாஃப்ட் பிளேஸ் வந்து தேடுவாங்க. அந்த சாஃப்ட் பிளேஸ்மே அவங்களுக்கு வந்து ஹார்டா ஃபீல் ஆகும். எல்லாமே வந்து பிசிக்கல் ஜெனரல்ஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஹெட் பாத்தீங்கன்னா ஹைட்ரோசெஃபலஸ் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரோசெஃபலஸ் மீன்ஸ் அப்படின்னா கோல்ட்னஸ் இந்த ஃபோராம் ஆஃப் சில்ட்ரன் வந்து அவங்க ஃபோராம்ல ரொம்ப ரொம்ப கோல்ட்னஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்னா எக்ஸசிவ் சிஎஸ்எஃப் செர்புலஸ் ஃப்ளூயிட் வந்து கேவிட்டில வந்து ஃபில் ஆயிரும். சோ அதனால ஃபோராம் வந்து ஃபுல்லா வந்து இட்ஸ் எக்ஸசிவ் ரொம்ப கோல்டா இருக்கும், டெட்லி கோல்ட்னஸா இருக்கும் சில்ட்ரன். ஓகேவா? அதே மாதிரி மெனிஞ்சைட்டிஸ் ஆஃப்டர் த மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆர் ட்ரமாட்டிக் இன்ஜுரி ஆர் ஃப்ரம் ஃபால் டவுன், கன்கஷன் ஆஃப் பிரெயின். அதாவது அவங்க கீழே விழுந்துட்டு ஏதோ மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னாலயோ மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா இட்ஸ் பிரெயினை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய மெனிஞ்சஸ் இருக்கு இல்லையா. சோ அது இன்ஃபிளமேஷன் ஆயிரும். சோ அத அவங்க மெனிஞ்சைட்டிஸ் வரும். ஓகே. சோ and then பார்த்தோம் அப்படின்னா கன்கஷன் ஆஃப் பிரெயின் அப்படின்னா டெம்பரவரி அன்கான்சியஸா இருப்பாங்க. ஓகே. சோ இந்த எக்ஸாடேஷன் ஆஃப் த பிளட், suspectly exudation of blood to facilitate the absorption. இப்போ அவங்க வந்து இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு, கீழே வந்து இன்ஜுரி ஆயிடுது, பிளட் லீட் ஆகும், சோ பிளட் வந்து லீக் ஆகும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி சோ அந்த இடத்துல நம்ம ஆர்னிகாவை கொடுத்தோம் அப்படின்னா பிளட் வந்து ப்ளீட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஆர்னிகா. ஓகே. சோ
சோ ஐஸ்ல பாத்தீங்கன்னா கன்ஜங்டைவல் ஹெமரேஜஸ் எல்லாம் வரலாம். ஓகேவா. கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக். சோ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக் பாத்தீங்கன்னா பெல்ச்சிங், எரக்டேஷன்ஸ் இருக்கும், ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். புட்ரைட் லைக் ரோட்டன் ஹெக், அதாவது அவங்க பெல்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் விடுறாங்க, எரக்டேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து ரோட்டன் ஹெக் மாதிரி அந்த ஏப்பம் விடும்போது ஸ்மெல் வரும். ஓகேவா. ஓகே, ஃபவுல் ஸ்மெல் வரும். ஓகே. சோ டிசென்ட்ரி வித் ஹிஸ்டூரியா. டிசென்ட்ரி வித் ஹிஸ்டூரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு. ஓகேவா. அதாவது வயிற்றுப்போக்கு அப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் ஆர் ஃப்ளோ ஆஃப் யூரின் வந்து கம்மியா இருக்கும். ஃப்ரூட்னஸ் ஆஃப் அர்ஜின்ஸ், யூரின் அர்ஜின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோ லாங் இன்டர்வல் பிட்வீன் த ஸ்டூல்ஸ், அதாவது 2 days once இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூல் பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பர் டேக்கு வந்து 2 times ஸ்டூல் பாஸ் பண்ணும். பட் அவங்க வந்து 2 days once 3 days once இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூல் பாஸ் பண்ணுவாங்க. லாங் இன்டர்வல் பிட்வீன் த ஸ்டூல்ஸ். ஓகே. பேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டம் லோடட், ஆல்ரெடி ரெக்டம் லோடட் பீசஸ், ரெக்டம் ஃபுல்லாவே வந்து பீசஸ் வந்து லோடா இருக்கும். பட் ஆனா வந்து ஃபீசஸ் வந்து வெளியே வராது. சோ ஃபீசஸ் கம் அவே. சோ ஃபீசஸ் வந்து வெளியே வராது. சோ பட் ஆனா ரெக்டம் ஃபுல்லாவே லோட் ஆயிருக்கும். பட் cannot feces cannot come away. Okay. Ribbon like stool from is a enlarged prostate gland or in a retrovator uterus. அதாவது பார்த்தோம் அப்படின்னா மேல்ல prostate gland enlarge ஆயிருச்சு அப்படின்னா ரிப்பன் லைக் ஸ்டூல் வரும். அதே பார்த்தோம்னா ஃபீமேல்ல பார்த்தோம்னா யூட்ரஸ் வந்து ரெட்ரோவேட்டடா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ரிப்பன் லைக் ஸ்டூல் வரும். ஓகே. சோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம்னா soreness of the parts after labor, after delivery, child birth அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் birth canal வந்து soreness-ஆ இருக்கும். சோ அதே பார்த்தோம்னா இந்த ஆர்னிகா பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் prevent postpartum ஹெமரேஜ். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் ப்ளீடிங் வரும் இல்லையா. சோ அந்த ஹெமரேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சரி. சோ ப்ரிவென்ட்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். சோ ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் ஹெமரேஜஸ் இருக்கும். சோ அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே. அண்ட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் ஆஃப்டர் லேபர். ஆஃப்டர் லேபருக்கு அப்புறம் யூரின் ரிட்டென்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதான் வந்து ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல கவுட்டி அண்ட் ருமாட்டிசம்ஸ். கவுட்டினா ஆல்ரெடி சொன்னேன், யூரிக் ஆசிட் இன்ஃப்ளமேஷன், அதாவது அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட்ஸ்னால கவுட்டி. ஓகேவா. சோ கவுட்டி அண்ட் ருமாட்டிசம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபியர் ஆஃப் பீங் டச்ட். சோ யாராவது டச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. சோ இட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா cannot walk erect, அதாவது அவங்க நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ப்ரூயிஸ்ட் சென்சேஷன் ஃபீலிங் இன் த பெல்விக் ரீஜன். பெல்விக் ரீஜன்ல ப்ரூயிஸ்ட் சென்சேஷன் ஃபீல் ஆகும். சோ அதனால நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க. ஓகே. இது பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் எஸ்பெஷலி ஸ்டூப்பர் ஃப்ரம் கன்கஷன்ஸ் அண்ட் தென் இன்வாலண்டரி ஃபீசிஸ் அண்ட் யூரின். அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி நடந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து மயக்கமாயிருவாங்க. அண்ட் தென் அந்த மெக்கானிக்கல் இன்ஜுரி நடந்தோடனே இன்வாலண்டரி ஃபீசிஸ் அண்ட் யூரின் வந்து இருக்கும். ஓகே. சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போப்ளெக்ஸி. சோ அப்போப்ளெக்ஸி அப்படின்னா தட் மீன்ஸ் இட்ஸ் a loss of consciousness இருக்கும். இட்ஸ் a temporary unconscious. ஓகே. loss of conscious, டெம்பரரி அன்கான்சியஸ் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து லெஃப்ட் பேரலைசிஸ் அஃபெக்டடா இருக்கலாம், பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். சோ இந்த மாதிரி லெஃப்ட் பேரலைசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆர்னிகா ரெஃபர் பண்ணலாம். ஃபுல்லா ஃபீவர் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஃபீவர் பார்த்தோம் அப்படின்னா upper part of the body is heat and lower part of the body is cold. அதாவது ஹெட் அண்ட் ஃபேஸ் மட்டும் ஹீட்டா இருக்கும், இல்ல ஃபேஸ் மட்டும் ஹீட்டா இருக்கும். அதே பார்த்தோம்னா ஃபீட் சோல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்னஸா இருக்கும். அதே பார்த்தோம்னா ஃபீவர் டைம்ல சோல்ல வந்து ஜஸ்ட் ஸ்வெட் ஆகும். அதே பார்த்தோம்னா ஸ்கின்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெண்டன்சி டு ஸ்மால் பாயில்ஸ் ஆஃப்டர் ஒன் அனதர் ஆஃப்டர். ஒரு சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு பாயில் வந்து இருக்கும். அதே அதுக்கடுத்து வந்து சின்ன பாயில்ஸா ஒன் ஆஃப்டர் ஒன்னா வந்து வந்துட்டே இருக்கும். அந்த டெண்டன்சி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கும். ஓகே. இந்த ட்ரக்ல வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ இன்ஜுரிஸ் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் அண்ட் தென் பார்த்தோம்னா பிளண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அவங்க இன்ஜுரிஸ் வந்து இருக்கும். சோ அதெல்லாமே இன்ஜுரிஸ் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தோம்னா ஹெட்ஏக்ல நம்ம சிம்டம்ஸ் படிச்சோம் இல்லையா. சோ ஹெட்ஏக்ல என்ன பார்த்தோம், சோ மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னால அவங்களுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்திருக்கும். சோ மெனிஞ்சைட்டிஸ் இல்லையா. சோ அதுவும் வந்து இன்ஜுரிஸ்ல எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல வந்து அதாவது கவுட்டி ருமாட்டிசம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் டச். சோ அதுவுமே பார்த்தோம்னா இன்ஜுரியில எழுதலாம். கன்கஷன் கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னால பார்த்தோம்னா கன்ஃபியூஷன்னா ரத்தம் கட்டி போகுது இல்லையா, ரத்தம் கட்டுதல். சோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னால அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். பார்த்தோம்னா ப்ரிவென்ட் லேசரேஷன், சிராய்ப்பு இல்லாம வந்து ப்ரிவென்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஜுரி ஆனிச்சுனாலே, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆனிச்சாலே டக்குனு வந்து அவங்களுக்கு வந்து கன்கஷன் ஆயிரும், டெம்பரரி அன்கான்சியஸ்க்கு போயிருவாங்க. சோ அது எதுக்காக மோஸ்ட்லி எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் த லேசரேஷன்ஸ், எந்த ஒரு சிராய்ப்பு இல்லாம இருக்கிறதுக்காக. அதாவது இன்ஜுரிஸ் வித்தவுட் லேசரேஷன் ஆஃப் சாஃப்ட் பார்ட்ஸ் வந்து லேசரேஷன் ஆகாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்குலாம் வந்து நம்ம ஆர்னிகா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா. சாஃப்ட் பார்ட்ஸ் லேசரேஷன் ஆகாம
ஒரு இன்ஜுரி இருக்கு வித்தவுட் லேசரேஷன் ஆஃப் சாஃப்ட் பார்ட்ஸ், அந்த இன்ஜுரிஸ்க்கு வந்து நமக்கு இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம இட் பிரிவென்ட்ஸ் த சப்புரேஷன்ஸ். அந்த பாத்தீங்கன்னா ஆர்னிக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா சப்புரேஷன் ப்ரிவென்ட் பண்றது. இப்போ சப்புரேஷன் என்ன, பஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எல்லாம் இல்லையா. சோ அந்த டைம்ல வந்து நம்ம ஆர்னிக்கம் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ப்ரிவென்ட் சப்புரேஷன் சொல்லிட்டு அண்ட் தென் செப்டிக் கண்டிஷன்ஸ்லயும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் இட்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் பிளட். அப்சார்ப்ஷன் இது அர்சனிக்கம் வந்து அப்படின்னா அப்சார்ப்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே, மொடலிட்டிஸ் அக்ரவேட் ஆர் வர்ஸ் பை த டச். டச் பண்றது வந்து வர்ஸா இருக்கும். ஓகே, வர்ஸ் பை டச், வர்ஸ் பை மோஷன் ஆகும். ஏன்னா அப்படின்னா அந்த சாஃப்ட் பார்ட், அதாவது வர்ஸ் பை ரிஸ்ட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா பிளேஸ்லயும் வந்து ஹார்டா ஃபீல் ஆகும் இல்லையா. சோ அதனால சாஃப்ட் பார்ட்டை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பிளேஸ் டு பிளேஸ் வந்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பெட்டரா ஃபீல் ஆகும், சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து அக்ரவேட் ஆகும். ஓகே, பை இன்ஜுரிஸ்னால அக்ரவேட் ஆகும், பை ஆல்கஹால் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அக்ரவேட் பை டேம் கோல்டு வந்து அவங்களுக்கு வந்து அக்ரவேட் பண்ணும். பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் இதெல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னால வரும். அக்ரவேட் பண்ணும். மெயினா பார்த்தோம் அப்படின்னா அக்ரவேட் பை பீயிங் டச், அக்ரவேட் பை பீயிங் டச், வர்ஸ் பை டச். சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து பெஸ்டா ஃபீல் ஆகும், பெட்டரா ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து அக்ரவேட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் மோஷன் வந்து அக்ரவேட் பண்ணும். எங்க நடந்தாலும் அவங்களுக்கு வந்து அக்ரவேட் ஆகும். பெட்டர் பை ரெஸ்ட் எடுக்கிறதும் சம்டைம்ஸ் சொன்னேன். So lying down, so better by lying down, and then better by head low. Okay, so இது வந்து அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். ஓகேவா, ஹெட் வந்து லோ. சோ இது வந்து அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்னிகமெண்ட்னா. சோ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஓகே, என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். சோ ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சோ அண்ட் தென் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டாடா, பை பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜானி.